அன்பினுமினிய அன்பர்கள் யாவருக்கும் ஜோதிட சிவாயனுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த சனி பெயர்ச்சி ஒரு ஆயுள் கிரகத்தினுடைய பெயர்ச்சி. ராகு, கேது, சனி, குரு இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி தான் 9 கிரகங்களில் மிகவும் முக்கியத்துவமாக மக்களிடத்தில் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மற்ற கிரகத்தினுடைய சஞ்சாரங்கள் ஏற்றம், இறக்கம், உயர்வு, தாழ்வு, சுபம் அசுபம் கலந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் கூட இந்த சனி பெயர்ச்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்கிறது. கிட்டத்தட்ட சனி ஒரு ராசியில் அமர்கிற போது 2.5 வருடங்களுக்கு குறைவில்லாமலே எடுத்துக்கொள்கிறார். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட ராசி கடக ராசி. சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி 20/12/2023 அன்று சனி பெயர்ச்சி ஆகிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி. இந்த கடக ராசிக்கு இப்போது நடைபெறக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி எந்த தாக்கத்தை கொடுக்கும் என்பது தான் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலைப்பாடு. உங்களுடைய கடக ராசியில் குருவுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமும், அதை அடுத்து பூச நட்சத்திரம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரங்களை கொண்டது தான் கடகம். 9 பாதங்கள் வழியாக அந்த கிரகத்தினுடைய சஞ்சாரங்கள் கடகத்தில் நிகழும். அதுபோல் ஒவ்வொரு ராசியிலும் உண்டு. இந்த கடக ராசியை பொறுத்த வரையில் தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் அதிகாரத்தையும் முன்னிறுத்தி தான் எதையும் நடத்தி கொள்ள முடியும் என்ற அடிப்படை குணம் அமைந்தது இந்த கடகம். கிராமங்களில் ஒரு சொற்றொடர் சொல்லுவாங்க, நண்டு கொளுத்தால் வலையில் தங்காதுன்னு. அதுபோல் இந்த கடகத்திற்கு வாய்ப்பதிஷ்டம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். 2ஆம் இடம் வாக்குஸ்தானாதி சூரியன். அந்த சூரியன் 2ஆம் இடம் இருப்பதனால எதையும் எதிர்பாராமல் முன்பு தெரியாமல் பேசிவிடுவது, அதனால் வரக்கூடிய இடைஞ்சல்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டிய அமைப்பும் இந்த கடகத்திற்கு உண்டு. எவ்வளவுதான் உங்களுடைய அறிவும் ஆற்றலும் இருந்தாலும் எதையுமே துட்சியமாக, எதிராளியை துட்சியமாக நினைத்துட்டா அங்கே ஒரு இடைஞ்சலை ஏற்படுத்திடும். இந்த சுபாவமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்பது போல தான் இந்த கடகத்தினுடைய குணாதிசயங்களும் அமைந்து இருக்கும். ராசி மண்டலத்தில் முதல் வீடு மேஷம், அதற்கு 4ஆவது வீடாக வருவது கடகம். அந்த கடகத்திற்கு இதனால் வரையிலும் மகரம் என்று சொல்லக்கூடிய 7ஆவது வீட்டில் சனி 2.5 ஆண்டுகள் சஞ்சரித்தார். இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற போது இந்த கடக ராசியை பொறுத்த வரையிலும் 2 வருடங்களுக்கு மேலாக உங்களுடைய செயல்பாடுகள் முதல் தரமாக இல்லை. நீங்கள் எதிலையுமே முன்னிறுத்தி இருக்கக்கூடிய, முன்னிலை வைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கலை. முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் எதுவும் சொல்ல முடியாத அமைப்பும் இல்லை. படிப்படியாக நாளுக்கு நாள் கொஞ்சம் சிரமங்கள் குறையும் என்ற ஆவல் இருந்தது. ஆனால் ஏமாற்றமே உங்களுக்கு பதிலாக கிடைத்தது. உள்ளத்தில் கலக்கம் அல்லது கலங்கம், உடல்நலத்திலையும் அசௌகரியம், உழைக்கும் எந்த ஒரு பொறுப்பிலையும் உபத்திரத்திற்கு மேலே உபத்திரம் தொடர்ந்து உங்களுக்கு இருந்து கொண்டு வந்த நிலைதான் இந்த 7ஆம் இடத்தினுடைய சனி கண்டச்சனியாக இருந்து கொண்டு வந்தார். இந்த நிலை, இந்த சனி பெயர்ச்சி கும்பத்திற்கு இடம் மாறுகிற போது இந்த உபத்திரங்கள் மறையுமா அல்லது குறையுமா இல்லை தொடர்ந்து இருக்குமா என்ற ஒரு கேள்வி. 7ஐ விட 8 மிகவும் பாதிப்பானது. ஒரு வகையில்
கொடுமையானது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் சனியை பொறுத்த வரையிலும் அவர் சஞ்சாரம் செய்து கொண்டு வருகின்ற அந்த கும்பத்தில் கால் பதிக்கக்கூடிய அமைப்பை அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதத்தில் முதல்ல சஞ்சாரத்தை தொடங்குறார். அதற்கு அடுத்து சதய நட்சத்திரம், அதுக்கு அடுத்தது பூரட்டாதி. ஆகவே இதுலேயும் 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள். இந்த 9 பாதங்கள் வழியாக தான் அவருடைய சஞ்சாரத்தினுடைய பயணங்கள் இருக்கும். இதில் உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பயணிக்கிற போது சாதகமும் உண்டு, பாதகமும் உண்டு. ஆகவே 8இல் இருந்தால் இந்த 2.5 ஆண்டுகளும் பாதிப்பாகவே இருக்கும் என்பதையும் எடுத்துக்கொள்ள முடியாது. இது வழியில் 7இல் நின்ற சனி பகவான் சப்தம சனியாக, 7ஆம் இடத்து சனியாக, கண்ட சனியாகவே செயல்பட்டார். இனி அவர் கும்பத்தில் அமர்ந்து அஷ்டம சனியாக தீய ஆதிபத்தியம் பெற்று அவருடைய சஞ்சாரத்தை செயல்படுத்துவார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஐயோ அப்படியா என்று பயந்து போய் நடுங்கி விடக்கூடாது. கண்ட சனியினுடைய காலத்தை எப்படி நீங்கள் கடந்து வருவதற்கு மற்ற கிரகங்களும் ஒரு அதாவது உற்ற தோழனாக இருந்து உங்களை காப்பாற்றி வந்து கொண்டு இருந்தது எல்லாம் உங்களுக்கு நினைவு இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதற்கெல்லாம் சனியை பொறுத்தவரையிலும் பலவிதமான பாதங்களான நிலவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய நிலைகளை நினைத்து பார்த்து மற்றவர்கள் எல்லாம் இந்த கண்டச்சனியை பற்றி பயமுறுத்துவாங்க. அந்த பயமுறுத்தக்கூடிய அமைப்புகளை எல்லாம் கேட்டு வேதனை அடைவதை விட, பயப்படுவதை விட துணிச்சல் வேண்டும். இந்த காலகட்டத்தில் தான் எதையும் சமாளிக்கக்கூடிய மன தைரியம் வேண்டும் என்பது தான் என்னுடைய கோட்பாடு. வாழ்க்கை எப்போதுமே ஒரு மனிதனுக்கு சமநிலையில் இருப்பது இல்லை. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் நாம் எதிர்நீச்சல் போட்டு தான் ஆகணும். அந்த எதிர்நீச்சல் போட வேண்டிய காலகட்டம் இந்த 8ஆம் இடத்தினுடைய சனியினுடைய கிரக சஞ்சாரத்தின் போது கடகராசி அன்பர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் இந்த நவகிரகங்களாக ஏற்படுத்தப்பட்டவர்கள், சூரியன்லேருந்து ராகுகேது வரையிலும். எனவே இந்த சனி கிரகம் மட்டுமே உங்களுடைய எந்த ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தையும் வழி நடத்த முடியாது. ஒரு வகையில் ஒரு கிரகம் மிகவும் பகை பெறுகிற போது மற்றொரு இடத்துல ஒரு கிரகம் அதற்கு ஈடாக நமக்கு சுபத்தன்மையில் வருகிற போது இதிலிருந்து இந்த இக்கட்டிலிருந்து நாம் கரையேறுவது வருவதற்கு மற்ற கிரகங்களுடைய துணைகளும் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் சனி பகவானை பொறுத்தவரையிலும் ஒரு தீராத ஒரு நோயை கூட அந்த நோய் தீர்க்கக்கூடிய மருந்தை உப்பு புளி சேர்க்காம கடும் பத்திய முறையில் கொடுப்பவர் தான் சனி. ஆனால் இனிப்பில் கொடுக்குற விஷயம் சந்தோஷப்படுறோம். ஆனால் நோய் தீர்க்கக்கூடிய கசப்பான மருந்தை பத்தியம் இல்லாமல் இருந்து மருந்தை உட்கொண்டு இருக்கணும்னு சொல்லும்போது நம்மளால் முடியல. ஒருவேளை உணவு உப்பு இல்லாமல் சாப்பிட முடியல, 10 நாள் உப்பு இல்லா பத்தியம் புளி இல்லா பத்தியம்னா அப்படிப்பட்ட மருந்து வேண்டாம், இங்கிலீஷ் வைத்தியம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரினா இப்போ மக்களிடத்தில் உண்டது. அதே நிலை தான் இந்த சனியுடைய அமைப்பு. சனியுடைய பார்வை இந்த 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ஜீவனஸ்தானம் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 2ஆம் இடம் தான் உங்களுடைய வாக்குஸ்தானம். உங்களுடைய உள்ளத்திலிருந்து நாவின் வழியாக வெளிப்படுகின்ற வாக்குனுடைய அமைப்பு. 2வது குடும்பம், 3வது தான் தனம். வாக்கினுடைய வழியாகத்தான் தனத்தை சேர்க்கணும், தனத்தினுடைய மூலியத்தில் தான் குடும்பத்தை நடத்தணும். ஆனால் இந்த 3 விதமான காரணிகளுக்கும் இந்த 2ஆம் இடத்தினுடைய பார்வையில் இருக்கிற போது வார்த்தைகள் அங்கு நியாயமாக வருமா என்பது ஒரு கேள்விக்குறி. அங்கே வார்த்தைகள் தடித்த வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், நேரங்காலம் தெரியாத அளவில் இக்கட்டான சூழ்நிலையில் தவறான வார்த்தைகளையெல்லாம் பிரயோகம் செய்து அதனால் பலவிதமான இடைஞ்சல்களை எல்லாம் சந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் சனி கொடுப்பார்.
உள்ளத்தில் நல்லதை தான் சொல்லணும்னு நினச்சிப்போம். ஆனால் வெளியில் வார்த்தை வருகிற போது அந்த வார்த்தை எதிராளிக்கு விஷம் போய் போட்டது மாதிரி ஆகிடும். ஆகவே 2ஆம் இடத்தினுடைய வார்த்தைகளை தடுமாற செய்வது சனியினுடைய பார்வை. குடும்பத்தை வழிநடத்தி செல்வதற்கு தனம் வேண்டும். தனத்தை புரட்டி கொள்வதற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு சனியின் பார்வை. குடும்பம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், நயமாக பேசணும். நேரங்காலம் சரியில்லை, இந்த நேரத்தில் எப்படி இருக்குது, வெளியில் போய் நம்ம ஜாதகம் பார்த்த வரையிலும் ஜோதிடத்தை பார்த்த வரையிலும் நம்முடைய வாக்கை கட்டுப்படுத்தணும். தேவையில்லாமல் வார்த்தைகளை எல்லாம் பேசக்கூடாது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் சிறப்பு என்பதற்காகவே இதை எடுத்துக்கொள்ளப்பட்டது. அடுத்தது 8ஆம் இடத்திலிருந்து அவருடைய திவ்யமான பார்வை உங்களுடைய 5ஆம் இடத்துல உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், பாட்டனாருடைய ஸ்தானம், புத்திர ஸ்தானம், உங்களுடைய புத்தியினுடைய அமைப்பு, இதற்கெல்லாம் ஒரு மெயின் பாயிண்ட்டே இந்த 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்தினுடைய அமைப்புகள் பாட்டனார் என்று சொன்னேன். உங்களுடைய பூர்வ புண்ணிய உங்களுடைய தந்தையை பெற்ற தகப்ப பாட்டனாருடைய புண்ணிய பலன் இருக்குமேயானால் இதிலிருந்தும் தப்பித்து வருவதற்கு வழிகள் உண்டு. பாட்டனாருடைய புண்ணியத்தையும் கணக்கு போடுறார். பூர்வ ஜென்மத்தினுடைய அமைப்புகளை எல்லாம் கணக்கு போடுறார். குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளை எல்லாம் எப்படி இந்த குடும்பத்தில் நடத்தி வராங்கன்ட்டு அதை கணக்கு போடுறார். இதையெல்லாம் கணக்குப்பட்டு இந்த புண்ணிய பலன்கள் கூடுதலாக இருக்குமே ஆனால் இந்த 8ஆம் இடத்தினுடைய ஒரு இடரான தீய பார்வையினுடைய அமைப்புகள் எல்லாம் குறைந்து உங்களை அதிலிருந்து தப்பிப்பதற்கு சனி பகவானாலையும் ஏற்பாடு ஆகும். காரணம், சனியை பொறுத்தவரை எந்த ஒரு தண்டனையும் கூட்டி பெருக்கி கழித்து வகுத்து அதில் மீதி எவ்வளோ வருகிறது என்பதை பார்த்து அதனுடைய அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது தான் சுபமாக இருந்தாலும் அசுபமாக இருந்தாலும். சனி ஒரு நீதிமான், நீதி அரசர். அவரை பொறுத்த வரையிலும் மிகவும் நுணுக்கமாக ஆராய்ந்து அதனுடைய அமைப்பில் தான் ஒரு சாதக பாதங்களை செயல்படுத்துவார் என்பது ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரியக்கூடிய அமைப்பு. கர்ம பலனை கொடுப்பவன் யார் என்ற நிலைப்பாடு வருகிற போது எவரும் ஒருவரும் அந்த கர்ம பலனைக்கு தகுந்தவன் ஒருவரும் கிடைக்கல. புடம் போட்ட தங்கம் போல தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் அவருக்கு அந்த பதவியை கொடுக்குறாங்க. 10வது வீடு கர்ம பலனும் 11ஆம் இடம் லாபஸ்தானமும் கொடுக்குறாங்க. இந்த கர்ம பலனில் இருந்து அவர் 2வது வீடு, அந்த மகரத்திற்கே 2வது வீடு தனஸ்தானம். சனி பகவானுக்கு ஒருவருக்கு வாரி வழங்க வேண்டும் என்று சொல்ல வேண்டுமானால், செயல்பட வேண்டுமானால் 10வது வீடு கர்மஸ்தானத்தில் அமர்ந்தாலும் அவருக்கு தனஸ்தானம் தன வீடு அதுதான் கும்பம். சித்திரை மாதம் வரையிலும் குரு 10ஆம் இடத்துல இருந்து கொண்டு அவர் 11ஆம் இடத்திற்கு ரிஷபத்தில் லாபஸ்தானத்திற்கு விடுவார். ஆக இந்த சனியினுடைய தாக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்கு அப்போ குரு அங்கு 11ஆம் இடத்துல லாப குருவாக வருகிறார். அப்படி குருவனுடைய ஒரு பலம், மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்தினுடைய பலம், உங்களுடைய திசை நடக்கிற இந்த காலகட்டத்தில் எந்த திசை எந்த புத்தி, இதுவும் ஒரு அமைப்பு. ஒரு புத திசையோ சுக்கர திசையோ நடக்குமே ஆனால் இந்த அஷ்டமத்து சனியுடைய பாதிப்புகளும் வெகுவாக பாதிக்காது. திசை இல்லை என்றாலும் மேற்படி சொன்ன கிரகங்களுடைய புத்தி நடந்தாலும் அது ஒரு நன்மையை பயக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் மேஷம். அந்த 10ஆம் இடத்தையும் சனி பார்ப்பதனால ஜீவனத்துக்குள்ள எத்தொழில் செய்தாலும் எந்த உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு ஆட்டங்காண செய்வது இந்த சனியினுடைய திருவிளையாடல். இருக்கும் வேலையை காப்பாற்றிக் கொள்வதே குதிரை கொம்பாக இருக்கும். வேலையை தேடுகிறவங்களுக்கு வேலை தேடுவதே ஒரு வேலையாக இருக்கும். ஆகவே இந்த காலகட்ட விட்டு கொடுத்து எதையும் சகிப்புத்தன்மையோடு செயல்பட்டு கொண்டு வந்தால் இந்த சனியினுடைய அமைப்பு, அவருடைய பார்வைகள் இவையிலிருந்து
நாம் மீண்டு வரக்கூடிய அமைப்பை நம்ம பெறலாம். ஒரு வகையில் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி அதன்படி நடந்து செயல்பட்டீர்களானால் சுபத்தையும் பெறலாம் என்பது ஜோதிடத்தினுடைய சூட்சமங்கள் இருக்கிறது. சனியினுடைய தாக்கங்கள் ஆரம்பமாயிடுச்சுன்னு சொன்னால் காளி வழிபாடு, துர்க்கை வழிபாடு, காலபைரவருடைய வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, இப்படி ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து உங்களுக்கு நேரங்கள் கிடைக்கிற போதெல்லாம் இதை தொடர்ந்து பராமரிச்சுக்கணும். வந்தீங்கன்னா இறைவனிடத்தில் சென்று உங்களுடைய மனக்குறைகளை சொல்லி ஆலய வழிபாடு செய்தால் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு இடைஞ்சல்களை எல்லாம் தவிர்த்து சுபங்களை எல்லாம் கொடுப்பதற்கு மேலான இறைவனுடைய அமைப்பு தான் கை கொடுக்கும். எவர் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்பது என்னுடைய கருத்து. தன்னை மறந்து போய் இறைவனிடத்தில் மெய் சோர்ந்து உடல் சோர்ந்து இரு கரை எடுத்து கும்பிட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அழுது நீ தான் எனக்கு துணை அப்படின்னு வரக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக அந்த இறைவன் துணை இருப்பார் என்று கூறி மேன்மேலும் நீங்கள் இந்த இக்கட்டான நிலையிலிருந்து மீண்டும் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு உற்ற பாதுகாப்பாக இருப்பார் என்று சொல்லி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.